When loneliness met mindfulness, Sita Devi played this game. புராண கதையில் சீதாதேவி அசோகவனத்தில் இந்த பல்லாங்குழி விளையாட்டை விளையாடினாங்க. சுற்றி அசுரர்கள் கூட்டம் இருந்தும் ராமனையே நினச்சிட்டு இருந்ததுனால அவங்க மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்காக இந்த கேம் விளையாடினாங்க. அதனால தான் இந்த கேமுக்கு சீதா பாண்டின்ட்டு பேர் வச்சாங்க. இந்த கேம் வந்து சிங்கிள் பிளேயர். இது எப்படி விளையாடணும் அப்படின்னா, பல்லாங்குழி நாம் உட்காண்ட்ருக்க சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து 7 6 5 4 3 2 1 அப்படின்ட்டு காயின்ஸ் போட்டு வரணும். ஆப்போசிட் சைடில் அப்படியே உல்டாவாக காயின்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பக்கத்தில் இருக்க 7 காயின்ஸ் எடுத்து ஒரு குழியிலையும் ஒன்றா போட்டுட்டு வரணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இந்த கேமை நல்லா கவனமாக விளையாடணும். நம்ம தப்பாக விளையாடிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த எம்டி பிட்டில் வந்து காயினே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம தப்பாக விளையாடிட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடணும். இது வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லான கேமு. நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப காமாக ப்ளே பண்ணணும். இது வயசானவங்க விளையாடினா ரொம்ப நல்லது நம்மளோட மைண்டுக்கும் உடம்புக்கும். சின்ன பசங்களும் விளையாடினா அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் ப்ளஸ் மெமரி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸிமம் இந்த கேம் வந்து 1/2 an hour டு கம்ப்ளீட். பட் நான் இது 7 முறை விளையாடி தோற்று போய் கடைசியில் 8வது முறை தான் என்னால் இந்த கேமை முடிக்க முடிஞ்சிச்சு. இந்த கேமோட கோல் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் காயின்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 7 to 1, தட் அந்த பக்கம் 1 to 7 அப்படின்ட்டு அதே பேட்டர்னில் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் வந்து கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் கேம் முடித்தது கூட தெரியாமல் காயின்ஸை வந்து போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதனால் நாம் இந்த கேமை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ப்ளே பண்ணணும். கேம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி விளையாடணுமோ அதே பேட்டர்னில் மறுபடியும் இப்போ பல்லாங்குழியில் காயின்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கேம் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. சச் ஆஸ் ஃபோக்கஸ்ட் attention, working memory, emotional regulation, strategic planning, pattern recognition எல்லாமே. So try this 9 minutes Sita Pandi challenge and tag us. Thank you.